உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட தெரியலனாலும் ஸ்டாப் லாஸ் போட இஷ்டம் இல்லைனாலும் இந்த பங்குச்சந்தை உங்களை ஸ்டாப் லாஸ் போட வச்சிரும். நீங்க ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. இன்வெஸ்டிங்ல கூட தவிர்த்திடலாம், ஆனா ஆப்ஷன் ட்ரேடிங்ல இன்ட்ராடே ட்ரேடிங்ல வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அதுவும் நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து சரியாக வந்து போட்டு தான் தப்பிக்க முடியும். ஏன்னா இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து நடக்கும். நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருக்கீங்களோ அங்கேயே ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டு கரெக்டாக டார்கெட் வந்து ஹிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க. கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போட்டு ப்ராப்பராக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்க. நான் ப்ராப்பராக வந்து சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க என்கிட்ட ட்ரேடிங் வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே எடுக்கிறது கிடையாது. நான் ட்ரேடிங்காக 2 புத்தகம் எழுதியிருக்கேன், அதே மாதிரி 2 கதை புத்தகம் வந்து எழுதியிருக்கேன். இந்த ட்ரேடிங் புத்தகம் நீங்க ஃபுல்லா வந்து படிச்சு முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8 கிளாஸ் வந்து அனுப்புவேன். நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அது ஒரு 10,000 பிரைஸ் வச்சு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குமோ அதுதான் இந்த 8 கிளாஸ்லயுமே இருக்கும். 3 ஹவர்ஸ் வந்து வரும். நீங்க ஒரு புக்கை வந்து ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா புக்கு படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம மைண்டை வந்து டைவர்ட் பண்றதுக்கு நிறைய வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்க புத்தகம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 8 கிளாஸ் தாராளமாக வாங்கிக்கோங்க. நான் சார்ஜ் எதுவுமே பண்ணாம ஃப்ரீயா வந்து கொடுக்குறேன். ஸோ புக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வெப்சைட்ல வந்து வாங்கிக்கோங்க. ரெண்டுமே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இந்த ஸ்டாப் லாஸ் பத்தி தெளிவா வந்து பார்த்துடலாம். 2024 வரைக்கும் நீங்க ஒரு மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருக்கலாம். ஆனா 2024க்கு அப்புறம் 2025ல வந்து அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து போட முடியாது. ஏன்னா எல்லாமே மாறிடுச்சு. நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்கன்னா 75 குவான்டிட்டி, ஒரு லாட் அப்படின்னா 75 குவான்டிட்டி. பேங்க் நிஃப்டி அப்படின்னா 30, முன்னாடி வந்து 25 இருந்துச்சு, 15க்கு போச்சு, இப்போ 30. சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா 10ல் வந்து இருந்தாங்க, இப்போ 20க்கு வந்து வந்திருக்காங்க. பின் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 65. மிட் கேப் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லாட் வந்து 120 குவான்டிட்டி. இதுல நிறைய இதுல வந்து பாக்குறீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டே வந்து இல்லாம போயிருச்சு. அதாவது வீக்லி எக்ஸ்பைரின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம இன்னைக்கு வாங்குறோம் அப்படின்னா ஒரு வாரத்துல வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். அந்த மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் கிடையாது, மிட் கேப் நிஃப்டிலையும் கிடையாது. அது ரெண்டுல தாங்க அதிகமாக லாபம் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. சின்ன கேபிட்டல வச்சு பெரிய லாபம் வந்து பண்ண முடிஞ்சு. எதுல பெருசா வந்து லாபம் வந்து கிடைக்குதோ அதை வந்து சரியா வந்து தூக்கியிருக்காங்க. எனக்கு தெரியல. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கணும். எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கும் வந்து ஒரே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து போடவே முடியாது. இப்போ ஸ்ட்ராடல் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் சொல்லலை, ஷார்ட் ஸ்ட்ராடல் வந்து சொல்லலை, லாங் ஸ்ட்ராடல் வந்து சொல்கிறேன். லாங் ஸ்ட்ராடல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ மார்க்கெட் போய்கிட்டு இருக்கா, ஒரே டைமில் சிஇ அண்டு பிஇ ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் பை பண்ணணும். சிஇ அண்டு பிஇ பை பண்ணணும். பை பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் இருக்கு இல்லையா, அது சும்மா வந்து ஒரு கோடு போட்டு அங்கே ஸ்டாப் லாஸ் வந்து போடாமல் இதுக்கு வந்து 25% ஸ்டாப் லாஸ், இந்த சிஇக்கு வந்து 25%, பிஇக்கு வந்து 25% ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் போடுவீங்க. எப்படி அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, ரெண்டுமே வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 25% வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா 75 ரூபா வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். கரெக்டா? இப்போ இதுக்கு பேர் வந்து சிஇ, அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வருமா, பிஇக்கு வந்து மேலே வந்து வருமா. ஓகே, இப்போ ரெண்டுலேயும் என்ட்ரி கொடுத்தாச்சு. சிஇ வந்து மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் கொடுக்கும், பிஇ வந்து கீழே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டு வந்து மேலே வந்து போதுன்னு வச்சுக்கலாம். அப்போ சிஇ வந்து ப்ராஃபிட் கொடுக்கும், பிஇ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். பிஇக்கு வந்து எங்கே ஸ்டாப் லாஸ் இருக்குது, 100 ரூபாயில் வாங்கணும், மேலே வந்துச்சுன்னா குறைஞ்சிரும். பிஇ வந்து ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இல்லையா, அப்போ இங்கே வரும்போது ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். சிஇ வந்து இன்னும் கொஞ்சம் மேலேயே வந்து போச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராடல் வந்து நம்ம பண்ண முடியும், லாங் ஸ்ட்ராடல். இது சரியாக பண்ணுறீங்க அப்படின்னு லாபம் வந்து பண்ண முடியும். இதை மட்டும் வச்சு ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. என்ன டைமில் என்ட்ரி கொடுக்கலாம், எப்படி என்ட்ரி கொடுக்கலாம், பேட்டர்னை யூஸ் பண்ணி எப்படி இதில் ட்ரேட் வந்து பண்ணுறது எல்லாமே நான் கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது ஃப்ரீ கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது சதவீதத்தை வச்சு தான் நீங்கள் போடணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து வரைகிறீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் ஹை வரைகிறீங்க, ப்ரீவியஸ் லோ வரைகிறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து போட முடியும். மேலே என்ட்ரி கொடுக்கும்போது இந்த ப்ரீவியஸ் லோ வந்து வரைஞ்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுட்டு, தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள், இங்கே என்ட்ரி கொடுத்து இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே டார்கெட் போட்டு ஒரு 1 வீக் வந்து ட்ரேடு வந்து பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கை ப்ரீவியஸ் லோ வந்து வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ணுறது. தேர்டு ஒன்று வந்து இண்டிகேட்டர் வச்சு ஸ்டாப் லாஸ் வந்து போட முடியும். எப்படி ப்ரோ அப்படின்னா 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா
கீழே வரும்போது என்ட்ரி கொடுத்துடணும், இங்கே வரும்போது என்ட்ரி கொடுத்துடணும், மேலே போகும்போது டார்கெட் வந்து போட்டுடணும், திரும்ப கீழே இந்த இருக்கு இல்லையா, இங்கேயே திரும்ப வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி இண்டிகேட்டரை வச்சு ட்ரேடு வந்து பண்ணும்போது அதுக்கு கீழேயே ஸ்டாப் லாஸ் வந்து போட்டும் நீங்கள் ட்ரேடு வந்து பண்ண முடியும். இதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ அடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து பார்க்குறீங்கன்னா, அதிக பேர் வந்து இப்படி தான் ஸ்டாப் லாஸ் வந்து போடுவாங்க. என்ன அப்படின்னா, பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்துருவாங்க, 5 மினிட் யூஸ் பண்ணுவாங்க, 1 மினிட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்து அதுக்கு கீழேயே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து போட முடியும் இன்ட்ராடே ட்ரேடிங்கில். சரி, ஓகே. இப்போ என்னென்ன டைப்பில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட முடியும் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? அடுத்து வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கும்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் தெளிவாக. ஒரு பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு கீழே போயிருக்கு, திரும்ப மேலே வந்துருக்குது, இந்த மாதிரி போயிருக்கு இல்லையா? இதை வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹையாக வச்சு நீங்கள் என்ட்ரி வந்து கொடுக்க முடியும். அப்படி வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து லைனுக்கு கீழே வந்து போட்டு ட்ரேட் வந்து பண்ணலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்து போடக்கூடாது. அதாவது லைனுக்கு பக்கமாக போட்டு ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது. ஆனால் அந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கும்போது அதுக்கு கீழே கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு 1:2 டார்கெட் போட்டு ட்ரேட் வந்து பண்ணலாம். அது பேசிக். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்ரெஸ்மெண்ட்டில் ட்ரேட் வந்து பண்ணுறது. ரீட்ரெஸ்மெண்ட் அப்படின்னா, பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி கொடுக்காம ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்தால் மட்டும் இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு 1:2 டார்கெட் போட்டு ட்ரேட் வந்து பண்ணலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வின்னிங் ரேட். நீங்கள் பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கும்போது 20 ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 12ல் ப்ராஃபிட் கொடுத்துரும், ஒரு 3ல் 4ல் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும், ஒரு 5 ட்ரேடு வந்து கிடைக்காம போயிடும். அதே மாதிரி ரீட்ரெஸ்மெண்ட்ல என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா, 20 நாள் ட்ரேடு வந்து பண்றீங்கன்னா 5 நாள் மட்டும்தான் என்ட்ரியே கிடைக்கும், மற்ற நாள் என்ட்ரியே கிடைக்காது. ஆனால் பிரேக் அவுட்டை என்ட்ரி கொடுக்கறத விட ரீட்ரெஸ்மெண்ட்ல என்ட்ரி கொடுத்தா உங்களுக்கு ப்ரோக்கரேஜும் கம்மியாக வரும், தினம் வந்து ட்ரேடு பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஆனால் ப்ராஃபிட் ரெண்டுலையுமே வந்து ஒன்று தாங்க. பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கறத விட நீங்கள் ரீட்ரெஸ்மெண்ட்டில் என்ட்ரி கொடுங்க, வின்னிங் ரேட்டு அதிகமாக இருக்கும், ட்ரேடும் கம்மியாக எடுப்பீங்க, ப்ரோக்கரேஜும் கம்மியாக போகும், ப்ராஃபிட்டும் அதிகமாக வரும். அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் ரெண்டுலையுமே வந்து ப்ராஃபிட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து அமௌண்ட்டை வச்சு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து போடுறது. இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்ட்ரி கொடுக்குறோம், ஸ்டாப் லாஸ் போடுறோம், டார்கெட் போடுறோம், அப்படி இல்லாமல் நான் ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணும் ப்ரோ. எல்லா நாளும் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து இப்படி தான் இருக்கணும். இப்போ ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இருக்காது. நிறைய ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே அவங்க ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். டார்கெட் கூட கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி வரும், ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து அப்படி வராது. ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது, ரெண்டு பக்கம் ஹிட் ஆகுது அப்படின்னா ஒரே மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கும், ₹1 கூட அதிகமாக வந்து போகாது. அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் பையிங்லேயே ஸ்டாப் லாஸ் வந்து போட முடியும். இப்போ நிஃப்டியில் வந்து எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வந்து போடலாங்க? ஒரு லாட்டுக்கு வந்து 75 குவான்டிட்டி. முன்னாடி வந்து ஒரு ₹800 ₹900 அந்த மாதிரி போட்டிருப்போம் 50 குவான்டிட்டி இருக்கும்போது. ஆனால் இப்போ வந்து அப்படி வந்து நம்ம போட முடியாது, கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டாகணும். எவ்வளோ போடலாம் அப்படின்னா, ஒரு லாட்டுக்கு ₹1125 வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடலாம். டார்கெட் வந்து ₹2250 வந்து போடலாம். 1:2 தான் வந்து போடணும். அதே மாதிரி நிஃப்டி வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு வால்யூம் எல்லாமே, இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ரேடு வந்து பண்ணுறாங்க. பேங்க் நிஃப்டியில், மிட் கேப் நிஃப்டியில் வந்து ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ அப்படியே வந்து நிஃப்டி சென்செக்ஸில் வந்து ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வேகமாக மேலே போகிறது கீழே போகிறது எல்லாமே நடக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாகவே போட்டு டார்கெட்டும் அதிகமாகவே போட்டு ட்ரேடு வந்து பண்ணலாம். செகண்ட் வந்து பேங்க் நிஃப்டி, ஒரு லாட்டுக்கு 30 குவான்டிட்டி, ஒரு ₹1200 வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடலாம். முன்னாடி அதிகமாக தான் நம்ம போடுவோம். இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து வீக்லி எக்ஸ்பைரியே வந்து கிடையாது, பொறுமையாக தான் மேலே கீழே இறங்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்பவும் கம்மியாக போட வேண்டாம், ரொம்ப அதிகம் போட வேணாம். ஒரு ₹1200 நிஃப்டியை மாதிரியே வந்து போட்டுக்கலாம். டார்கெட் வந்து ₹2400 வந்து போடணும். தேர்டு வந்து சென்செக்ஸ், ஒரு லாட்டுக்கு வந்து 20 குவான்டிட்டி. ஸோ சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, சாதாரணமாக நிஃப்டி வந்து ஒரு 300 பாயிண்ட் போகுது, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 500 பாயிண்ட் போகுதுன்னா, சென்செக்ஸ் அந்த நாளில் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து போயிடுவாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் வந்து போடணும், அதுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் வந்து போடணும். ஸோ இது எல்லாத்தையும் விட ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக வந்து சென்செக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ₹2000 ஸ்டாப் லாஸ் போடுங்க, ₹4000 டார்கெட் வந்து போடுங்க ஒரு லாட்டுக்கு. அடுத்து ஃபின் நிஃப்டி, ஒரு லாட்டுக்கு வந்து 65 குவான்டிட்டி, ஒரு ₹1200 வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடலாம். நிஃப்டி மாதிரியே தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ₹1200 போட்டுட்டு ₹2400 அந்த மாதிரி வந்து டார்கெட் போட்டு ட்ரேடு வந்து பண்ணலாம்.
அதே மாதிரி இது வந்து சும்மா ஒரு வீடியோ வந்து பார்க்கறனால மட்டும் நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணிட முடியாது, நாளைக்கே வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிட முடியாது. ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். இதில் வந்து நீங்கள் இப்படி போட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, பணத்தை வச்சு ரியல் அமௌண்ட்டை வச்சு ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பார்க்கவே கூடாது. ட்ரேடை பண்ணி பார்க்கலாமே, ஒரு 1 லட்சம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. 1 லட்சமும் போயிடும். அது மூலியமாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் 1 லட்சம் போயிடும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணலாம். பேப்பர் ட்ரேடிங் அப்ளிகேஷனில் வந்து இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுட்டு, அமௌண்ட்டை வச்சு ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுட்டு ட்ரேடு பண்ணி பார்க்கலாம். லாபம் வந்து வந்துச்சுன்னா மட்டும் ரியல் அமௌண்ட்டை வச்சு ட்ரேடை வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போட்டு ட்ரேடு பண்ணுறதுக்கு இத்தனை வழிகள் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸே போடாமல் கூட ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்புங்க. ட்ரேடிங்குள்ளே வந்துட்டாலே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் இல்லையா? அதே மாதிரி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டால் தான் இதில் லாபத்தில் வந்து இருக்க முடியும். ப்ரோ, ஸ்டாப் லாஸ் போட்டால் எப்படி லாபத்தில் வந்து இருக்க முடியும்? லாஸ் தானே கொடுக்கும் கேட்கலாம் நீங்கள். நான் சொல்கிறது வந்து டெய்லி வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஒரு மந்த் எண்டில் பார்க்கும்போது லாபத்தில் வந்து இருக்கிறதுக்கு, இயர் எண்டில் பார்க்கும்போது லாபத்தில் வந்து இருக்கிறதுக்கு. இப்போ மார்க்கெட் வந்து நல்லா வந்து கீழே வந்து போய்கிட்டு இருக்காங்க, ஸ்டாக்கில் கண்டிப்பாக லாஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வரும்போது ப்ராஃபிட் வந்து கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு பொறுமையோட கையை பிடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் ட்ரேட் பண்ணுங்க, கண்டிப்பாக லாபம் வந்து பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.